தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இடர்பல எதிர்வரும் போது அவ வழி வாழ்ந்திடவும் அன்பு அது அன்பு அன்பு அது அன்பு அது அன்பு. மலைகளை பெயர்த்திடும் வலிமை, பல மொழி பேசும் திறமையும். மலைகளை பெயர்த்து வலிமையும், பல மொழி பேசும் திறமையும் எனக்கு இருந்தாலும் பயனில்லை. இயேசுவை தொடர் வழியில்லை. இதயங்களை இணைக்கின்ற இனிய மொழி இருக்கின்றது. அன்பு அது அன்பு, அன்பு அன்பு. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இறைவாக்கு வரம் இருந்தாலும், மறைபொருள் யாவும் தெரிந்தாலும். இறைவாக்கு வரம் இருந்தாலும், மறைபொருள் யாவும் தெரிந்தாலும். அறிவு வரம் இருந்தாலும், அதுவும் ஒரு நாள் அழிந்துவிடும். விசுவாசம் நம்பி அன்பு இதில் நிலையா இருப்பது ஒன்று. அன்பு 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 அன்பு. இயேசு சீடராய் வாழ இனிய வழி அன்பு வழி. இயேசு சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. None of you can be my disciple unless he gives up everything that he has. லூக்கா 14:33. தன் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேஸ்வல் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, the desire of your heart, தன்னையே மறக்க, தன்னையே திறக்க, தன்னையே துறக்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. குறள் 350. Let us reply to our father and to our mother, I love you in Christ, not instead of Christ. St. Augustine. உங்களை கிறிஸ்துவில் அன்பு செய்கிறேன், கிறிஸ்துவுக்கு பதில் அல்ல
என்று தாய் தந்தையிடம் பதில் கூறலாம். To follow Jesus entails to embrace the cross. Without the cross, there is no disciple. இயேசுவை பின் செல்ல நிபந்தனை சிலுவையை அரவணைக்க வேண்டும். சிலுவையின்றி சீடனில்லை. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது சிந்தனை, இயேசுவின் சீடராய் இருப்பது என்பது கடினம். ஆனால் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டோமானால் எதையும் தாங்க, எதையும் பொறுத்து கொள்ள, துணிந்து செல்ல வேண்டிய தைரியத்தை அவர் தருவார். ஆதிகால கிறிஸ்துவர்களிலிருந்து இன்று வரையும் அந்த தைரியத்தை நாம் பார்க்கலாம், அந்த உத்வேகத்தை பார்க்கலாம், அந்த மனோபலம், அந்த மனோதிடம், இதை தருவது கிறிஸ்து. வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற புனித சின்னப்பரின் தத்துவத்தை போன்று கிறிஸ்து அங்கே உள்ளே இருந்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வில் பவருக்கு கடவுள் அவ்வளவு சக்தி கொடுத்திருக்கார். அந்த மனத்திடனை தரக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு கொடிய சித்திரவதையை கொடுக்கிறாயா, கொடு, இயேசுவை மறுதலியும். ஆதிகால கிறிஸ்துவர்கள் கூட கிடையாது. சமீபத்தில் ஆப்கானிஸ்தானத்தில் சிலுவையை வச்சு இயேசுவை மறுதலி, இல்லை என்றால் சுட்டு விடுவோம், குழந்தைகள் நோ சுடு, உயிர் நீத்தார்கள். இயேசுவை பின் செல்ல நிபந்தனை சிலுவையை அரவணைக்க வேண்டும். அதுதான் சிலுவை. இயேசுவின் சீடராக இருக்க வேண்டுமா? அந்த மனத்திடனோடு வாழ்தல் வேண்டும். I have asked of the Lord for one thing and one thing only. Do I want to live in the Lord's house all my life, to marvel there at His goodness and to ask for His guidance. Psalm 27:4, சங்கீதம் 27:4. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். Every believer in this world must become a spark of light. John the 23rd. 23ஆம் அருளப்பர் இவ்வாறு கூறுகிறார், ஒவ்வொரு விசுவாசியும் உலகில் ஒளியின் கதிராக மாற வேண்டும். ஸ்பார்க், அந்த ஒரு ஒளிச்சிதறல் பற்ற வைக்கும். உள்ளங்களையோ அல்லது எது வேண்டுமானாலும் பற்ற வைப்பதை போல ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய விசுவாசமும் இட் மஸ்ட் பி எ ஸ்பார்க். லிவிங் an upright life is a cross that Jesus wants us to carry. Living an upright life is a cross that Jesus wants us to carry. நேர்மையாக நியாயத்துடன் வாழ வேண்டும். அப்பழுக்கற்ற வாழ்க்கை என்ற சிலுவையை சுமக்க இயேசு நம்மை அழைக்கிறார். அதனால் வரக்கூடியது என்ன? எதிர்ப்பு, வெறுப்பு, ஒதுக்கி போடுதல், இவைகள் எல்லாம் இருக்கும். ஏற்றுக்கொள். கடவுள் உன்னை கைவிட மாட்டார். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு படியளப்பார். ஒன்றுக்கு 100 மடங்கு கூட இல்லை, 200 மடங்கு உனக்கு பலத்தையும் வேண்டிய ஆதரவையும் தருவார். ஆகவே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். Lord Jesus, help me to draw near to you with faith and trust. Free me from doubt and unbelief, that I may approach you confidently and pray boldly. Let your kingdom come and may your will be done in me. ஆண்டவராகிய இயேசுவே, விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் நெருங்கி வர உதவி அருளும். சந்தேகத்திலிருந்தும் அவிசுவாசத்தினின்றும் என்னை விடுவியும். இதனால் உம்மை நம்பிக்கையுடன் அணுகி தைரியத்துடனும் எதிர்பார்க்கும் விசுவாசத்துடனும்
உம்மிடம் நெருங்கச் செய்திருளும். எனவே உமது அரசு வருக, உமது சித்தம் என்னில் நிறைவேறுவதாக. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தகு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி போற்றி போற்றி. கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்று புனித மார்ட்டின் தி போரஸ் என்னும் புனிதரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. இயேசுவே என் இறைவனே, இணையில்லாத தலைவனே, உயிராய் என்னில் எழுந்து வா, உறவா என்னில் கலந்து மகிழவா. நீயாக நான் மாறவா. இயேசுவே என் இறைவனே, இணையில்லாத தலைவனே, உயிராய் என்னில் எழுந்து வா, உறவா என்னில் கலந்து மகிழவா. நீயாக நான் மாறவா. உனது உதிரம் பருகும் நான் பலம் பெறுவேன், பலன் அடைவேன். ஆ ஆ ஆ உனது உதிரம் பருகும் நான் பலம் பெறுவேன், பலன் அடைவேன். என்னை இழந்து நான் மகிழுவேன். உனக்காக நான் வாழ், உன்னோடு நான் சேரும். உனக்காக நான் வாழ்ந்து உன்னோடு நான் சேரும். புனித நாளை நான் காணுவேன். இயேசுவே 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 என் இறைவனே, இணையில்லாத தலைவன், உயிராய் என்னில் எழுந்து உறவா என்னில் கலந்து மகிழவா. நீயாக நான் மாறவா. இயேசுவே என் இறைவனே, இணையில்லாத தலைவன், உயிராய் என்னில் எழுந்து உறவா என்னில் கலந்து மகிழவா. நீயாக நான் மாறவா. நற்கருணை ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் விழாவின்று வழிந்த திருநீரே, கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, உன் நல்ல இயேசுவே, ஒரு திருக்காயங்களுக்குள்ளே உம்மை விட்டு தீயரிடமிருந்து என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு
உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். ஆமென். இயேசுவன்பார்களே, இந்த நற்செய்தி பழைய தமிழாக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் படிப்பது புதிய தமிழாக்கம். அருமையாக அந்த கருத்தை, என்னை விட பிறரை அதிகம் அன்பு செய்தலாகாது என்ற கருத்து. பழைய நற்செய்தி பைபிள் புஸ்தகம் அல்லது ப்ராட்டஸ்டன்ட் பைபிள் வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? தாய் தந்தையை வெறுத்து என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ யோசிக்கணும், தாய் தந்தையை வெறுக்க எப்படி ஏசப்பா சொல்றாங்க? அந்த அரமைக்கு மொழியில வெட்டு 1 துண்டு 2. ஆகவே இதை வெறுத்து இதை நேசி அப்படின்னு சொல்லப்பட்டது. இயேசு சொன்ன அர்த்தம் என்ன? இவர்களை விட நீ அதிகமாக கடவுளையும் கடவுளை சார்ந்த காரியங்களையும் என் சீடனாக இருக்க விரும்பினால் நேசி என்ற கருத்து. ஆகவே நவம்பர் மாதத்தை துவக்கி இருக்கிறோம். நேற்று தினம் கல்லறைகளுக்கு சென்றிருப்போம். கல்லறைகளுக்கு அல்ல, கல்லறைகளுக்குள்ளே உறங்குகின்ற நம் உறவுகள். நாளை தினம் நம்முடைய முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் ஆண்டகையுடைய நினைவு நாள். நாளை தினம் அவருக்காக திருப்பலியில் ஜெபிக்கலாம். இப்படி நம்மை விட்டு சென்ற உறவுகளை தினம் தினம் நினைப்போம், ஜெபிப்போம். இன்னும் ஆழமாக உறவாக என்னில் மகிழவா என்று இயேசுவை பார்த்து ஜெபித்ததை போல அந்த இறந்தவர்களின் உறவை, புனிதர்களின் சமூக உறவை விசுவாசிக்கிறேன் என்பதுதான் நம்முடைய விசுவாச பிரமாணம். நன்றி. எழுந்திருப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே இயேசுக்கே புகழ். Good morning and God bless all of you. Good morning, Father.